வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மகாலய அமாவாசை நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்த பொதுமக்கள். புதுவையில் 86 மையங்களில் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு. 25,000 பேர் எழுதினர். வழிபறியில் ஈடுபட ஹோட்டலில் பதுங்கியிருந்த ரவுடி கும்பல் கைது. 3 கத்தி 3 செல்போன்கள் பறிமுதல். நமோ யுவரன் மராத்தான் போட்டி 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மகாலய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் தர்ப்பணம் செய்தனர். முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும் வகையில் அவர்தம் குடும்பத்தினர் அமாவாசை தினங்களில் திதி கொடுப்பது வழக்கம். குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும், இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்திற்கு நல்லது என்பதாலும், அதேபோல இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதும் ஐதீகம். அந்த வகையில் புரட்டாசி அமாவாசையான இன்று புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதேபோல வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கோமாதாவிற்கு அவுத்தி கீரைகளும் கொடுக்கப்பட்டன. இதேபோல புதுவையின் பல்வேறு இடங்களில் இருந்து உற்சவர்கள் இன்று புதுவை கடற்கரையில் தீர்த்தவாரி மேற்கொள்ளும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. இதனால் வழக்கத்திற்கு மாறாக இன்று காலை புதுவை கடற்கரை சாலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுவையில் 86 மையங்களில் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தேர்வை 25,000 பேர் எழுதினர். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 41 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த மே 22ஆம் தேதி முதல் ஜூன் 21ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டதா. இப்பணிக்கான எழுத்துத் தேர்விற்கு 32,016 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் 41 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றதா. முதல் தாள் தேர்வு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் தேர்வு மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் நடைபெற்றதா. புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் என மொத்தமாக 86 மையங்களில் தேர்வு நடந்ததா. சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர். முன்னதாக தேர்வர்கள் காலை 8 மணி முதல் தேர்வு மையங்களுக்கு வந்திருந்தனர். மெட்டல் டிடெக்டர் மூலம் தேர்வர்கள் சோதனை செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஹால் டிக்கெட், புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட்டது. பின்னர் தேர்வர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க மொபைல், இன்டர்நெட் சேவைகளை தடுப்பதற்காக ஜாமர் கருவிகளும் அனைத்து தேர்வு அறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது. மேலும் தேர்வு மையங்களுக்கு முன்பு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வில்லியனூரில் வழிப்பறியில் ஈடுபட ஹோட்டலில் பதுங்கியிருந்த ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 கத்தி 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் போலீசார் வில்லியனூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று மதியம் பொறையூர் பகுதியில் அவர்கள் ரோந்து சென்றபோது வில்லியனூர் பிரதான சாலையில் உள்ள ஒரு உணவக பாரில் 20 முதல் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் சிலர் சந்தேகப்படும்படியாக தங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அந்த உணவக பாருக்குள் சென்று அவர்கள் தங்கியிருந்த அறை கதவை தட்டியுள்ளனர். அறையில் தங்கியிருந்தவர்கள் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். போலீசார் அவர்களை விரட்டி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் அவர்கள் புதுவை புதுசாரம் செயின்ட் தெரேசா வீதியை சேர்ந்த வெங்கடேஷ், வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பை சேர்ந்த குமாரின் மகன் சஞ்சீவி, விழுப்புரத்தை சேர்ந்த ராகதேவன், திருபுவனை பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது, உழவர்கரை முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன், சாரம் வேலு நகரை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இரவு நேரங்களில் 10 கண்ணு வில்லியனூர் வழியாக செல்லும் வழிப்போக்கர்கள் வணிகர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதற்காக அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்தி 3 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நமோ யுவரன் மராத்தான் போட்டி 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நமோ யுவரன் மராத்தான் போட்டி நாடு முழுவதும் 72 இடங்களில் நடைபெற்றதா. புதுடெல்லியில் நடைபெற்ற முதல் நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம் போட்டியை துவக்கி வைத்தார். சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உடல் ஆரோக்கியம், போதையில்லா இந்தியா, சமுதாய ஒற்றுமை, சுயசார்பு இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த மராத்தான் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற முதல் 10 பேருக்கு பரிசு தொகை, முதல் 100 பேருக்கு பதக்கம் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில இளைஞரணி தலைவர் வருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 63 புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று புதுச்சேரி கிழக்கு சரகத்திற்குட்பட்ட பெரியகடை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் கிழக்கு சரகத்திற்குட்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் தெற்கு சரக ஆய்வாளர்கள், வடக்கு சரகத்திற்கு உட்பட்ட சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் சரக ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் 76 புகார்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து அதில் 63 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் 233 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. புதுவையில் தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபயணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தி கடற்கரை காந்தி சிலையில் இருந்து பேரணியாக சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்று அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெட்டப்பாக்கத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் ராமலிங்க நகர் பகுதிகளில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. துணை சபாநாயகர் ராஜவேலு பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செம்மலிப்பேட்டை பகுதியில் சுடுகாடு தார் சாலை அமைப்பதற்கான பணியையும், கரியமாணிக்கம் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கான பணியையும், கரியமாணிக்கம் ஜே நகர் பகுதியில் தார் சாலை அமைத்தல், பண்டசோழநல்லூர் சப்தகிரி நகர் பகுதியில் தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையையும் துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரமேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நீட் அல்லாத கலை, அறிவியல், தொழில்முறை படிப்புகளுக்கு மாஃப் சுற்று வரைவு ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத இளநிலை, கலை, அறிவியல், வணிகம் மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான மாஃப் சுற்று தகுதி பட்டியல் மற்றும் வரைவு ஒதுக்கீடு பட்டியலை சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டேஷ்போர்டு உள்நுழைவு சான்றிதழ்களை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்கள் தங்களது ஒதுக்கீட்டு நிலையை சரிபார்த்து ஏதேனும் ஆட்சேபனைகள், குறைகள் இருந்தால் வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு முன்பு சமர்ப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுப்பிய ஆட்சேபனைகளை நிவர்த்தி செய்த பிறகு தற்காலிக ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் 22ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஒதுக்கீட்டு உத்தரவை பதிவிறக்கம் செய்யலாம். 22ஆம் தேதி முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள், உரிய கட்டணம் மற்றும் ஒதுக்கீட்டு உத்தரவுடன் ஒதுக்கப்பட்ட கல்லூரியின் முதல்வரிடம் விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்க வேண்டும். சேர்வதற்கான கடைசி தேதி வரும் 25ஆம் தேதி மாலை 5 மணி ஆகும். சேர்க்கை என்பது தேவையான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சமர்ப்பித்தல் மற்றும் சேர்க்கை நடைமுறைகளை பூர்த்தி செய்தல் மட்டுமே ஆகும். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
மழைக்கால நோயை தடுக்க சுகாதாரத்துறை ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்தால் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பரவக்கூடிய நோய்களை தவிர்க்கலாம் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் ஏடிஸ் வகை கொசு பகல் நேரத்தில் கடிப்பதால் அலுவலகம் மற்றும் பள்ளிகளுக்கு செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்றும், ஜன்னல்கள், வலைகள், கொசு விரட்டி, மூலிகை கொசு விரட்டிகளை பயன்படுத்தி கொசு வராமல் தடுக்கலாம். டெங்கு நோயை உருவாக்கும் கொசுக்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தண்ணீர் தேங்கும் பொருட்களை அப்புறப்படுத்தும் நிகழ்வு மூலமாகவும், வாரம் ஒரு முறை வீடுகளை சுத்தப்படுத்தி உலர் தினம் கடைபிடிப்பதன் மூலம் கொசு புழு வளர்ச்சியை தடுத்து டெங்கு பரவலை தடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுத்தமான கைகள், சுத்தமான குடிநீர், சுத்தமான உணவு, சுத்தமான சுற்றுப்புறம் என்பதில் மக்கள் கவனம் செலுத்தினார் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பரவக்கூடிய நோய்களில் இருந்து தற்காத்து கொள்ளலாம் என்றும், மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சை தேவைப்படும் மருந்துகள் அனைத்தும் அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,190 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 81,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,380 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாலய அமாவாசை நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்த பொதுமக்கள். புதுவையில் 86 மையங்களில் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு 25,000 பேர் எழுதினர். வழிப்பறியில் ஈடுபட ஹோட்டலில் பதுங்கியிருந்த ரவுடி கும்பல் கைது. 3 கத்தி, 3 செல்போன்கள் பறிமுதல். நமோ யுவரன் மராத்தான் போட்டி 4,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.